வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாசபந்தம் கதையின் 17வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திரும்பி மிருதுளாவை பார்த்த கௌதம் அவள் கை பிடித்து எழுப்பி தன் மடியில் உட்கார வைத்து கொண்டு அவள் இடுப்பை சுற்றி கைகளை வளைத்து கொண்டபடி, அவன் உன் கையை பிடிக்கிற அளவுக்கு ஏன் விட்ட அம்மோ? பேச வரும்போதே பாப்பாவை தூக்கிட்டு திரும்பி வந்துட வேண்டியது தானே? தேஜா அவன் கையில எப்படி போனா என்று ஆதங்கத்துடன் கேட்க, கௌதமின் கழுத்தை சுற்றி தன் கைகளை போட்டவள் தேஜா பொம்மையை தூக்க சென்றது முதல் கௌதம் வருவதற்கு முன்பு வரை நடந்ததை சொன்னவள். நான் என்ன செய்யட்டுங்க? அவன் பாப்பாவை கையில வச்சுக்கிட்டு பேசிட்டே போனா. பாப்பாவை வாங்கலாமேன்னு கிட்ட போனேன். திடீர்னு அவன் அப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல என்று சற்றே உள்ளே போன குரலில் சொல்ல, என்னையாவது கூப்பிட்டு இருக்கலாமல்லாமோ என்று இவன் குறைபட்டு கொண்டான். அவனை பார்த்தா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு தான் கூப்பிடல. அத்தோட நானே பேசிடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்றவள் கௌதம் என்ன சொல்ல போகிறானோ என்றபடி அவன் முகத்தையே பார்க்க, தற்பொழுது மீண்டும் அவன் முகத்தில் கோபம் வந்திருந்தது. என்ன தைரியம் இருந்தா உன்னை கூப்பிடுவான்? எனக்கு வர கோபத்துக்கு அங்கேயே அவனை அடிச்சிருப்ப. ஷாப்புங்கிறதுனால விட்டுட்டேன் என்றவனின் கை கோபத்தில் இறுகுவதை உணர்ந்தவள் அவனை சாந்தப்படுத்த வேண்டி அவனின் நெற்றியில் இதழ் பதித்து, அவன்லாம் ஒரு ஆள்னு அவன் பேசினதை எல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏதோ உளறிட்டு போறான்னு விடுவீங்களா என்று மிருதுளா கூறியும் அவனின் கோபம் அடங்கவில்லை. தான் இவ்வளவு சொல்லியும் அவனின் கோபம் இறங்கவில்லையே என்றவளுக்கு, ஒருவேளை தான் சந்துருவை நினைத்து கொண்டிருப்பதாக கௌதம் நினைக்கிறானோ என்று நினைத்தவள் தன் மனதில் நினைத்ததை கேட்டாள். ஒருவேளை அவன் சொன்னதும் அவன் பின்னாடி போயிடு என்று மிருதுளா சொல்லி முடிக்கவில்லை. தன் மடியில் இருந்தவளை கிட்டத்தட்ட தள்ளிவிடாத குறையாக விலக்கி நிறுத்தியவன் வேகமாக இருக்கையில் இருந்து எழுந்து, லூசு மாதிரி பேசுன, அப்புறம் அவன் மேல இருக்கிற கோபத்துல உன்னை அடிச்சிட போறேன். நான் எதுக்கு கோபப்படுறேன்னு கூடவா புரிஞ்சுக்க முடியல உன்னால என்றவன் கோபத்துடன் அந்த பக்கம் திரும்பி நிற்க, அவன் முன் சென்று நின்றவள், ப்ளீஸ்ங்க, சாரி, நான் அப்படி நினைச்சு கேட்கல என்றவள் எப்படி சொல்ல என்று தயங்கி நிற்க, பல நிமிட அமைதிக்கு பின் இவள் பக்கம் திரும்பிய கௌதம், ஏன் பெண்டாட்டி ரித்து, நீ சந்துருவே இருந்தாலும் சரி, எவனும் உன்னை மனசால கூட நினைச்சு பார்க்க கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன தைரியம் இருந்தா இன்னமும் அவன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்? உன் பேரை சொல்லக்கூட அவனுக்கு யோகிதை கிடையாது. அப்படி இருக்கச்ச எந்த தைரியத்துல அவன் உன்னை பார்த்து அப்படி பேசினா? இனி அவன் என் கண்ணில் மாட்டுனா அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம் ரித்து. இந்த விஷயத்தை பத்தி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்றவன் விறுவிறுவென்று தன் வேலைகளை பார்க்க சென்று விட்டான். அதன் பின் இரவு உணவு முடிந்து தூங்க சென்ற பின்னும் அவன் முகத்தை தூக்கி வைத்திருக்க தேஜா மூலம் தூது அனுப்பினாள் மிருதுளா. கட்டிலில் இவளுக்கு முதுகு காட்டி அவன் படுத்திருக்க அவன் அருகில் குழந்தையுடன் அமர்ந்தவள், குட்டிமா, அப்பா ரொம்ப நேரமா நம்ம கிட்ட பேசல, ஒருவேளை மௌன விரதமானு கேட்டு சொல்லு என்று கூறி தேஜாவிடம் போ என்பது போல சைகை செய்ய, குழந்தையோ தத்தி தத்தி நடந்து கௌதம் அருகில் சென்று அவனின் தோளை தட்ட, இவர்களின் பேச்சு காதில் விழுந்தும் அவன் அமைதியாக இருக்க, தந்தை திரும்பாததால் குழந்தை திரும்பி தன் அன்னையை பார்க்க, மிருதுளாவோ அடி என்பது போல சைகை செய்ய, இப்பொழுது கௌதம் அருகே நெருங்கி சென்று உட்கார்ந்த தேஜா, பா பா என்று கத்திக்கொண்டு பொம்மையை வைத்து அவன் தோளில் அடிக்க, சிறிது நேரம் வரை பொறுத்து கொண்டவன் ஒரு கட்டத்தில் வலிக்கவே பட்டென்று எழுந்து அமர்ந்தவன் ஒரு கையில் தேஜாவை தூக்கி மடியில் உட்கார வைத்து கொண்டு மறு கையால் மிருதுளாவின் இடுப்பை வளைக்க சிரிப்புடனே அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். என் பொண்ணை விட்டு என் அடிக்கிறையா அம்மோ உன்ன என்றவன் மிருதுளாவின் கன்னத்தில் இதழ் பதிக்க, ஐயோ விடுங்க, பாப்பா இருக்கா என்று அவள் வெட்கத்துடன் பதில் சொல்ல, என்னடி எப்ப பாரு யாராவது இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியே எஸ்கேப் ஆகிற என்றவன் அவளை இன்னும் தன்னோடு நெருக்கி வளைத்து அவள் கழுத்தில் முகம் புதைக்கப் போக,
மிருதுளாவோ அவனின் முகத்தை விலக்கியவள். கண்களால் குழந்தை இருப்பதை காட்ட கௌதமோ தேஜாவின் பொம்மையை எடுத்து அவள் கைகளில் கொடுத்துவிட்டு அவளை அந்த பக்கம் திருப்பி உட்கார வைத்தவன். இப்ப எப்படி என்பது போல மிருதுளாவிடம் கண் ஜாடை செய்தவன் அவள் இதழ்களில் அழுத்தமான முத்தத்தை பதித்தான். சில நிமிடங்கள் கழித்தே தன்னிடம் இருந்து விலகியவனிடம், இப்ப உங்க கோபம் போயிடுச்சா என்ற மிருதுளா கேட்க, அவள் கேள்வியில் சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் அதன் பின், இனி நீ இப்படி இருக்கக்கூடாது அம்மோ, யாரா இருந்தாலும் சரி தைரியமா பேசு. இனிமே அவன் உன் பக்கம் வரக்கூடாது. சப்போஸ் எங்கேயாவது பார்க்க நேர்ந்தா அவன் முகத்தை கூட பார்க்காத. அப்படியும் அவன் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா உடனே என்னை கூப்பிடு என்று சீரியஸாக சொல்ல, எல்லாவற்றுக்கும் இவள் சரி சரி என மண்டையை உருட்ட, அதில் பட்டென்று சிரித்தவன் அவள் கன்னத்தை பிடித்து ஆட்டி குழந்தைக்கு விளையாட்டு காட்டியபடி புன்னகையுடனே மனைவி மகளுடன் உறங்கிப் போனான். அடுத்த நாள் காலை குளித்து தயாராகி வந்த ஆராவிற்கு அனைவரும் தங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் பரிசையும் கொடுக்க மகிழ்ச்சியில் திளைத்தாள் அவள். அதிலும் கௌதம் மிருதுளா வாங்கி கொடுத்த கம்மலை பார்த்தவள் உற்சாக மிகுதியில் மிருதுளாவை கட்டிக்கொண்டு அவள் கன்னத்தில் பட்டென்ற முத்தம் ஒன்றை வைத்தாள். ஜெய் நேற்றே அவளை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றவன் அவளுக்கு பிடித்த சிம்பிள் டிசைனர் நெக்லஸை பரிசாக வாங்கி கொடுத்திருந்தான். இருந்தும் இன்று அவன் கண்களில் தெரிந்த ஒருவித குறும்பு ஆராவிற்கு யோசனையாக இருந்தது. ஆனால் அவனிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. மிருதுளா வாங்கி கொடுத்த புடவை மற்றும் நகைகளை போட்டுக்கொண்டு ஜெய்யுடன் அலுவலகம் சென்றுவிட்டு மாலை வீடு வரும் வரை ஜெய் எதுவும் ஆராவிடம் சொல்லவில்லை. மாலை வீடு வரும் பொழுது இவளின் பிறந்த நாளை முன்னிட்டு வீடு முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டிருக்க கேக் வெட்டி ஆராவின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. பிறந்த நாள் கொண்டாட்டம் முடிந்ததும் ஆராவின் கண்களை பின் பக்கம் இருந்து மூடியபடி தங்கள் அறைக்கு அழைத்து வந்த ஜெய் உள்ளே வந்ததும் அவள் கையில் ஒரு கவரை வைக்க அதை பிரித்து பார்த்தவள் உள்ளே இருந்ததை எடுத்து பார்க்க அது அந்தமான் தீவிற்கான 10 நாள் ஹனிமூன் பேக். அதை பார்த்ததும் உற்சாகத்தில் தன் கணவனை இறுக அணைத்து கொண்டவள், தேங்க்யூ ஜெய், தேங்க்யூ சோ மச். இது எப்ப ஜெய் புக் செஞ்சீங்க? எனக்கு அந்தமான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றவளின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. ஆராவின் உற்சாகம் ஜெயையும் தொற்றிக்கொள்ள அவளின் கன்னத்தில் இதழ் பதித்தவன், எல்லாம் அண்ணிகிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுகிட்ட. சின்ன வயசுல இருந்தே உனக்கு அங்க போறதுன்னா ரொம்ப பிடிக்குமாம். பட் இதுவரை போனதில்லைன்னு அண்ணிதான் சொன்னாங்க. பெண்டாட்டிக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் செய்யாம இருப்பனா? அதான் கல்யாணத்துக்கு நாம ரொம்ப லீவ் போடலைல. ஸோ அதுக்கு சேர்த்து வச்சு இந்த ஹனிமூன் பேக். ஆபீஸ்ல ஏற்கனவே லீவ் சொல்லிட்டேன், நாளைக்கு நாம கிளம்பணும் என்ற பதில் கூறினான் ஜெய். அப்படியே அக்கா மாமாவையும் கூட்டிட்டு போகலாமே ஜெய், எல்லாரும் ஒன்னா போனா ஜாலியா இருக்கும்ல என்ற இவள் குறைப்பட, இது எனக்கு தெரியாதா என் ஆசை பொண்டாட்டி? அண்ணா கிட்டையும் அண்ணிகிட்டையும் நீங்களும் வாங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவங்க தான் நாங்க வரல, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அத்தோட பாப்பாக்கு அடுத்தடுத்து சில இன்ஜெக்ஷன்ஸ் போடணுமாம். ஸோ பின்னாடி பார்த்துக்கலாம், நீங்க என்ஜாய் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க என்று நடந்ததை கூறினான். அதன் பின் இருவரும் தேவையானவற்றை எடுத்து வைத்து கொள்ள அடுத்த நாள் அனைவரிடமும் விடைபெறும் பொழுதும் மிருதுளாவிடம் அவள் வராததை பற்றி சொல்லி ஆரா வருத்தப்பட, நாங்க அப்புறம் போய்க்கிறோம் அப்போ, நீ முதல்ல எதை பத்தியும் நினைக்காம உன்னோட ஹனிமூன் ட்ரிப்பை நல்லா என்ஜாய் செஞ்சுட்டு பத்திரமா திரும்பி வா என்றவள் சில அறிவுரைகளுடன் கௌதமுடன் இருவரையும் ஏர்போர்ட் சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தாள். ஜெய் ஆரா இருவரும் கிளம்பி சென்று சில நாட்கள் ஆகியிருந்தது. அன்றொரு நாள் தன் அலுவலக வேலைகளை முடித்து கொண்டு தூங்குவதற்காக அறைக்குள் வந்த கௌதமின் கண்களில் தேஜாவின் சிரிப்பு அருகில் இருக்கும் ஒற்றை சோஃபாவில் அமர்ந்த வாக்கில் அசந்து போய் தூங்கிக் கொண்டிருந்த மிருதுளாவின் சோர்வான தோற்றம் பட்டது. அதிலும் அவள் கால்கள் லேசாக வீங்கி இருப்பது போல் தெரிந்தது. அவளின் முகத்தில் தெரிந்த களைப்பு இவனை வருத்தப்பட செய்ய சத்தமில்லாமல் லேப்டாப்பை அதன் இடத்தில் வைத்தவன் மிருதுளாவின் அருகில் சென்று அவள் காலுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு மெல்ல அவளது கால்களை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டவன் அவளது குதிகால் பகுதியை மிருதுவாக பிடித்து விட்டான். பின் அவளது கால் விரல் பகுதியில்
லேசாக மசாஜ் செய்ய அந்த செயலில் கண் திறந்த மிருதுளா தன் அருகில் அமர்ந்து கௌதம் செய்வதை பார்த்ததும் பதறிப்போய், என்னங்க நீங்க ஏன் காலை பிடிச்சுக்கிட்டு என்றவாறு தன் கால்களை இழுத்து கொள்ள முயற்சிக்க, என்ன அம்மோ இதுல என்ன இருக்கு, நீ அமைதியா உட்காரு, எவ்வளோ டயர்டா இருக்க பாரு என்றவன் அவளை தடுக்க, நீங்களே ஆபீஸ் ஒர்க் செஞ்ச டயர்டா இருக்கீங்க, இதுல இந்த வேலை எதுக்குங்க, முதல்ல எழுந்துருங்க, போய் தூங்குங்க என்று அவள் எவ்வளவோ சொல்லியும் நகரவே இல்லை கௌதம். அம்மோ எனக்கு என்ன டயர்டு, ஒன்றும் இல்லை, நாள் பூரா ஏசி ரூமில் உட்காந்து ஒர்க் செஞ்சுட்டு வர, இதில் என்ன கஷ்டம் இருக்கு எனக்கு, ஆனால் வீட்டில் எல்லா வேலையையும் நீதானே செய்யற, ஒரு நிமிஷம் கூட உனக்கு ரெஸ்ட் இல்லை. ஆம்பளை எங்களுக்காவது ஒரு வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் இருக்கு, ஆனால் பொண்டாட்டிங்க உங்களுக்கு 24 மணி நேரமும் ஒர்க் தான், கடைசி காலம் வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்துக்கும் உடல் வலிக்கும் நடுவில் எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்கிறீங்க. இதில் பீரியட்ஸ், ப்ரெக்னென்சி, டெலிவரி, பாப்பாவை கவனிச்சுக்கிறதுன்னு எவ்வளவோ இருக்கு. இதையெல்லாம் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு பல மனைவிங்க வேலைக்கும் போகிறாங்க. உண்மையில் நீங்கள் எல்லாம் கிரேட் அம்மோ. எங்களுக்கு சில சமயம் ஆஃபீஸில் டென்ஷன்ஸ், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை முடியிற வரைக்கும் தான் டென்ஷன் எல்லாம். ஈவன் அந்த டென்ஷனையும் வீட்டில் உங்கள் மேலே தான் காட்டுறோம். ஆனால் நீங்கள் எதையும் வெளியே காட்டாம கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த மைண்ட் செட்லையும் முகம் சுளிக்காம கோபப்படாம வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறீங்க. ஒரு புருஷன் தான் மட்டும் பெண்டாட்டிகிட்ட இருந்து சுகத்தை அனுபவிச்சுட்டு தன்னோட கஷ்டத்தை கோபத்தை அவன் மேல காட்டிட்டு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தா அப்புறம் எதுக்கம்மோ கல்யாணத்துல அக்னி சாட்சியா சுக துக்கத்துல கூட இருப்பேன்னு சத்தியம் செய்யணும்? வெறும் வாய் வார்த்தையா சொல்றதுக்கு பேரு சத்தியம் இல்ல அம்மோ, அதுபடி நடந்து காட்டணும். எங்களை மாதிரி தான் அம்மோ நீங்களும் உங்க அம்மா வீட்டில் ஃப்ரீயா இருந்திருப்பீங்க. அப்படி இருந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தலைகீழா ஆகிடுது. புது இடம், புது உறவுகள்னு டோட்டலாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஈவன் நேம் கூட சேஞ்ச் ஆகிடுது. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கோம். புருஷனுக்காக உங்கள் சுயத்தையே மாற்றிக்கிட்டு வர உங்களுக்காக இது கூட செய்யலைன்னா எப்படி அம்மோ? எல்லா விஷயத்திலையும் பொண்டாட்டி தான் தனக்காக தன் குடும்பத்துக்காக மாறணும்னு நினைக்கிறது தப்பு அம்மோ. சில நேரங்களில் அவளுக்காக நாமளும் மாறலாம், தப்பே இல்லை. நம்ம பொண்டாட்டிக்கு நாம செய்யலைன்னா வேற யாரு செய்வா? மற்றவங்களுக்கே அப்படின்னா என் ரித்துமா எவ்வளோ கிரேட். அப்படிப்பட்டவளுக்காக கால் அமுக்கிறது மட்டும் இல்லை, கை அமுக்கிறது, முதுகு தேய்ச்சி விடுறது, குளிப்பாட்டி விடுறது, ட்ரெஸ் மாற்றி விடுறது என்று பேசிக்கொண்டே போனவனின் இதழை மூடியவள் கள்ள சிரிப்புடன், விட்டா எல்லாத்தையும் பேசுவீங்க, முதல்ல எழுந்துருங்க என்றவள் வலுக்கட்டாயமாக அவனை எழுப்பி கட்டிலில் படுக்க வைத்து அவன் நெஞ்சில் தலை சாய்ந்து அருகில் படுத்து கொண்டவள், நீங்க மட்டும் என்னவாம், என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க, என் மேல உசிரியே வச்சிருக்கீங்க, என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறீங்க, பெத்த குழந்தையை யமனுக்கு பறி கொடுத்துட்டு என்று மிருதுளா அடுத்து சொல்ல போனதை புரிந்து கொண்ட கௌதம் தான் பெற்ற மகளை பக்கத்திலேயே வைத்து கொண்டு மிருதுளா யமன் என்று பேசியது கௌதமிற்கு சுருக்கென்று இருக்க பட்டென்று எழுந்தவன், உன் குழந்தை எங்கேயும் போகலாமோ, நம்ம தேஜா ரூபத்துல தான் அவ இருக்கா. தேஜா உனக்கும் பொண்ணு, எனக்கும் பொண்ணு, மொத்தத்துல நம்ம பொண்ணு. நீ இப்படி பறி கொடுத்துட்ட அப்படி இப்படின்னு பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்கோ, இனி இந்த மாதிரி பேசாத ரித்து என்ற கோபத்துடன் சொல்ல, எங்கே அவன் மறுபடியும் அன்று போல மலை ஏறி விடுவானோ என்ற பயத்தில், சரி சரி இனி இந்த மாதிரி பேசல, நீங்க கோபப்படாதீங்க, முதல்ல படுத்துக்கோங்க என்று மிருதுளா சமாதானம் சொல்ல அவளை அணைத்து கொண்டு படுத்தவனுக்கு அடுத்து தூக்கம் வரவில்லை. நாளையே மிருதுளாவிடம் தேஜாவை பற்றிய உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான். ஆனால் இவன் சொல்வதற்கு முன்பு சந்துரு மூலம் மிருதுளாவிற்கு உண்மை தெரிய வரும் என்று கௌதமிற்கு தெரியாது. தெரிந்திருந்தால் கால தாமதம் செய்யாமல் அப்பொழுதே சொல்லி இருப்பானோ? அடுத்த நாள் கௌதம் அலுவலகம் கிளம்பி சென்றதும் வழக்கம் போல அனைத்து வேலைகளையும் செய்து முடித்த மிருதுளா தேஜாவிற்கு மதிய உணவை கிண்ணத்தில் எடுத்து வைத்து கொண்டு குழந்தையுடன் ஹாலில் வந்து உட்கார, அப்பொழுது வாசலில் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. இந்த நேரத்துல யாரு
என்ற எண்ணத்துடன் மிருதுளா கதவை திறக்க வாசலில் சந்துரு நின்றிருந்தான். காலை எழுந்ததில் இருந்தே கௌதமிற்கு மன அழுத்தமாக இருந்தது. தேஜாவை பற்றிய உண்மையை மிருதுளாவிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நேற்று முடிவெடுக்கும் பொழுது ஒரு வேகத்தில் எடுத்துவிட்டான். ஆனால் இப்பொழுது அவளிடம் சொல்ல வேண்டுமே என்று நினைக்கையில் நெஞ்சுக்குள் ஒருவித பயம் உண்டானது. அது உண்மையை சொல்வதை பற்றிய பயம் அல்ல, மாறாக சொன்ன பிறகு மிருதுளா என்ன நினைப்பாள் என்பதை நினைக்கையில் எழும் பயம். இதைய என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று அவள் கேட்க மாட்டாள். ஆனால் ஒருவேளை என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் குழந்தைன்னு தெரிஞ்சதும் அவளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுடுவேன்னு சொல்ற அளவுக்கு நான் மோசமானவளா? என்ன அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று அவள் கேட்டு விடுவாளோ என்றுதான் பயந்தான். உண்மையில் சொல்ல போனால் ஆரா மூலம் அவனுக்கு உண்மை தெரிந்த பொழுது இப்படித்தான் அவன் நினைத்தான். எங்கே தன்னுடைய குழந்தை என்று மிருதுளா தேஜாவை தன்னிடம் இருந்து பிரித்து விடுவாளோ என்றுதான் நினைத்திருந்தான். குழந்தை மேல் அவன் மட்டுமில்லை, அவன் குடும்பமே உயிரை வைத்திருந்தனர். மற்றவர்களுக்காவது தேஜா யாழினியின் குழந்தை இல்லை என்று தெரியாது. ஆனால் தனக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் அதையும் மீறி குழந்தை மேல் இவனுக்கு ஒருவித பிடிப்பு பாசம் உண்டாகி இருந்தது. அது ஏன் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. தனக்கும் யாழினிக்கும் பிறந்த மகளாகவே மனதளவில் தேஜாவை நினைத்திருந்தான். ஏனோ குழந்தையின் துருதுருப்பும் யாழினியைப் போல இருந்தது. அந்த நினைப்புக்கு ஒரு காரணம். அது மட்டுமல்லாமல் குழந்தை எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் கௌதமைத்தான் தேடுவாள். இவனை பார்த்த பின்புதான் அவளின் அழுகையே குறையும். இவனுடன் தான் தூங்குவாள், விளையாடுவாள், இன்னும் பல. அதிலும் சில நேரங்களில் மாலை இவன் அலுவலகம் விட்டு வர நேரமானால் குழந்தையின் அழுகை அந்த அப்பார்ட்மெண்ட்டையே அதிர வைக்கும். இவன் படிகளில் ஏறி வரும்போதே அவளின் அழுகை கேட்கும். அப்படி மூச்சை பிடித்து அழுபவள் இவனை பார்த்ததும் தன் தாத்தா கைகளிலிருந்து கிட்டத்தட்ட கீழே விழுந்துவிடும் அளவுக்கு கௌதமை நோக்கி தாவுவாள். அவன் கைகளில் சென்ற பின்பு அவ்வளவு நேர அழுகையும் ஒரே நொடியில் காணாமல் போய்விடும். அந்த நேரங்களில் கண்ணீர் தேங்கிய கண்களுடன் தேஜா தன்னை பார்த்து சிரித்ததை நினைக்கையில் இப்பொழுதும் திரும்பி தன் அருகில் படுத்திருக்கும் மகளை பார்த்தவனுக்கு கண்கள் கலங்கியது. கிட்டத்தட்ட தன்னுடைய மகிழ்ச்சிக்கு தேஜாவைத்தான் சார்ந்திருந்தான் கௌதம். தன் வாழ்க்கையின் அர்த்தமே அவள்தான் என்னும்போது அவளை கௌதம் இழக்க விரும்பவில்லை. மிருதுளாவுடனான திருமணத்தின் பொழுது அவளை பற்றி, குழந்தையின் மேல் அவள் வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பும் பாசத்தை பற்றியும் இவன் நன்கு அறிவான். அப்படிப்பட்டவள் தேஜா அவள் குழந்தை என்று தெரிந்த பின்பு எப்படி நடந்து கொள்வாள் என்று இவனால் யூகிக்க முடிந்திருக்கவில்லை. குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் அவள் ஒருவேளை தேஜாவை எடுத்து சென்று விடுவாளோ என்று அப்பொழுது இவன் நினைத்தது உண்மை. ஆனால் திருமணத்துக்கு பிறகு மிருதுளாவை புரிந்து கொண்ட பின் அவள் மேல் இவனுக்கு நம்பிக்கை வளர்ந்திருந்தது. அதிலும் அவள் குழந்தை மேல் மட்டுமல்லாமல் தன் மீதும் பாசமாக இருப்பதை நினைக்கையில் சில சமயம் அவளிடம் உண்மையை சொல்லிவிடலாம் என்று கூட நினைத்திருக்கிறான். ஆனால் ஏனோ ஆரம்பத்தில் சொல்லாமல் விட்டு இத்தனை நாட்கள் கழித்து சொன்னால் மிருதுளா என்ன சொல்வாளோ என்ற தயக்கம் இத்தனை நாள் இவனை உண்மையை சொல்லாமல் தடுத்துவிட்டது. ஆனால் நேற்று சந்துருவை சந்தித்த நிகழ்வு, இரவு மிருதுளா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இவன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க, அதிலும் குறிப்பாக மிருதுளா தன் குழந்தை இறந்து விட்டதாக இன்றும் நினைத்து வருந்துவதை நினைக்கையில் வாழ்நாள் முழுவதும் அவள் மனதின் ஓரத்தில் இந்த வருத்தம் இருக்கும் என்று இவனுக்கு புரிந்தது. அந்த வருத்தத்தை போக்க வேண்டும் என்ற உந்துதல் இவனுக்குள் இப்பொழுது அதிகமாகியது. உன் குழந்தை சாகவில்லை, தேஜாதான் உன் மகள் என்று சொல்லி அவளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று அவனுக்குள் ஆசை அதிகமாகியது. உண்மையை அவளிடம் சொல்லும் பொழுது அழுகை, சந்தோஷம் என்ற பல உணர்வுகள் அவளிடம் வெளிப்படும் என்று கௌதமிற்கு நிச்சயம் தெரியும். ஆகவே இப்பொழுது சொல்ல வேண்டாம், மாலை வெளியே எங்கேயாவது கூட்டி சென்று சொல்லலாம் என்ற முடிவு செய்திருந்தான். உள்ளுக்குள் சிறு உதறல் இவனுக்குள் இருந்தாலும் இன்றோடு நம் மனபாரம் விலகப் போகிறது என்று நினைக்கையில் அவனுக்கு மகிழ்ச்சியே. இந்த சந்தோஷத்துடனேயே கிளம்பி அலுவலகம் சென்றான். இங்கே கௌதம் இப்படி நினைத்திருக்கையில் அங்கே சந்துருவோ
தனக்கு உண்மை தெரிந்த அன்றைய நாளை நினைத்து கொண்டிருந்தான். அன்று ஆரா இவன் வீட்டிற்கு மீனாட்சியிடமும் சரண்யாவிடமும் சண்டையிட வந்திருந்த அன்றைய தினம் தன் தாயை தேடி அவரின் அறைக்கு வந்த சந்துருவின் செவிகளில் இவனின் தாயும் மாமன் மகளும் தாங்கள் செய்த சூழ்ச்சியை பற்றி ஆராவிடம் சொல்லிக் கொண்டிருந்தது விழுந்தது. அதை கேட்டு அதிர்ந்து போனவனுக்கு தன்னுடைய நிலைமை தலை குனிய செய்தது. குணத்தால் தாழ்ந்தவன் என்றாலும் ஒரு ஆணாக தன்னை பற்றி கேட்க கூடாததை அவன் கேட்க நேர்கையில் அப்படியே உடம்பெல்லாம் கூனி குறுகி போனது சந்துருவிற்கு. தான் முன்பு செய்த தவறான செயல்களின் வினை இப்பொழுது தன் வாழ்க்கையையே காவு வாங்கியுள்ளது என்ற உண்மையை உணர்ந்தான். தெரிந்தே தவறு செய்திருந்தாலும் அதன் பலனை கேட்கையில் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் வாழ்க்கையே போயிற்று என்பது போலத்தான் அவன் மனம் நினைத்தது. இந்த உண்மை வெளியே தெரிந்தால் யாரும் தன்னை மதிக்க மாட்டார்களே என்று நினைக்கையில் நெஞ்செல்லாம் ரணமானது. அந்த அவ சொல்லில் இருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் இவனுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு மிருதுளாவும் அவள் குழந்தையும் தான். இவனின் சொந்த ஊரில் இவனும் மிருதுளாவும் பிரிந்ததற்கான காரணம் அவ்வளவாக யாருக்கும் புரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று இவன் நினைத்தான். ஏதோ மிருதுளா இவனுக்கு துரோகம் செய்துவிட்டாள் என்றுதான் ஊர் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவன் நினைத்தான். ஓரளவுக்கு படித்தவர்களுக்கு மட்டும்தான் விவரம் தெரியும். ஒருவேளை அவர்கள் கூட இவனும் மிருதுளாவும் மீண்டும் சேர நேர்கையில் இதை பற்றி கேள்வி எழுப்பினால் மருத்துவமனையில் சாம்பிள் மாறிவிட்டது, ஃபைல் மாறிவிட்டது, மிருதுளாவிற்கு பிறந்த குழந்தை தன்னுடையதுதான் என்று போய் சொல்லிவிடலாம் என்று நினைத்தான். இங்கே சென்னையில் அவனின் நண்பர்களுக்கு இவர்கள் பிரிந்தது தெரியாது. தெரிந்து ஏன் எதற்கு என்ற கேள்வி வருவதற்குள் எப்படியாவது மிருதுளாவை சமாளித்து தன்னுடன் அழைத்து சென்று விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டிருந்தான். அவனுக்கு தெரியும் நிச்சயம் ஆரா இந்த விஷயத்தை மிருதுளாவிடம் சொல்லி இருக்க மாட்டாள் என்று. ஆனால் அவனுக்கு தெரியாத மற்றொரு விஷயம், ஆரா இங்கு நடந்த அனைத்தையும் தன் வீட்டில் அனைவரிடமும் சொன்னதோடு மட்டுமல்லாமல் சந்துரு மீனாட்சிக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் போடும் அளவுக்கு முடிவு செய்து வைத்திருந்ததை. ஆனால் மீனாட்சி கூறியதை தான் மிருதுளாவும் அப்போது ஆராவிடம் கூறியவள். கோர்ட் கேஸ் என்ற பெயரில் ஒரு சிலருக்கே தெரிந்த விஷயம் இந்த உலகத்தின் முன் கேலி கூத்தாக மாற வேண்டாம் என்று தடுத்து விட்டாள். தன் யோசனையில் உழன்று கொண்டிருந்தவன் அறையை விட்டு வேகமாக ஆரா வெளியேறியதும் தான் நினைவுக்கு திரும்பியவன் அவளிடம் மிருதுளா மற்றும் குழந்தையை பற்றி விசாரித்து அவளிடம் மன்னிப்பு கேட்டு மிருதுளாவை திரும்ப அழைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தவன் ஆராவை பின் தொடர்ந்து செல்ல அதற்குள் அவள் இவன் கண்களில் இருந்து மறைந்திருந்தாள். எப்படியும் பஸ் ஸ்டாண்டு தான் சென்றிருப்பாள் என்று நினைத்தவன் அங்கே சென்று பார்க்க அவன் நினைத்தது போல ஆரா அங்கேதான் நின்றிருந்தாள். ஆனால் சென்னைக்கு செல்லும் பஸ்ஸில் ஏறாமல் திருச்சி செல்லும் பஸ்ஸில் ஏறியது இவனுக்குள் சந்தேகத்தை ஏற்படுத்த இவனும் அந்த பஸ்ஸில் ஏறி அவள் கண்களில் படாமல் அமர்ந்து கொண்டான். அதன் பின் திருச்சிக்கு சற்று முன்பு ஒரு இடத்தில் அவள் இறங்க இவனும் அவளுக்கு தெரியாமல் அவள் பின்னோடு இறங்கியவன் அவளை பின்தொடர்ந்தான். இறுதியில் அவள் ஒரு அனாதை ஆசிரமம் சென்றது இவனுக்குள் மேலும் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. உள்ளே செல்லாமல் வாசலில் மறைந்து நின்று கொண்டவன் அவள் சென்றதும் உள்ளே சென்று ஆரா என்ன கேட்டாள் என்று விசாரித்தான். இந்த ஆசிரமம் சுற்றி இருக்கும் ஊர்களில் பிரபலம் என்பதால் சந்துருவின் தந்தை பஞ்சாயத்து தலைவர் என்ற முறையில் இந்த ஆசிரமத்திற்கு நன்கொடை கொடுக்கவென சில முறை வந்து சென்றுள்ளார். இப்பொழுது தன் தந்தையின் பெயரை இவன் சொன்னதும் அங்கிருந்த ஒரு சிலருக்கு இவனை தெரிய அவன் கேட்ட விவரத்தை கூற இவனுக்கு மிகுந்த அதிர்ச்சி. மிருதுளா எப்படி குழந்தையை இப்படி விட சம்மதித்தாள் என்ற இவனுக்குள் மிக பெரிய கேள்வி. தான் சொன்னதற்காக அவள் குழந்தையை விட்டிருக்க மாட்டாள் என்று உறுதியாக தெரியும். அப்படி இருக்கையில் அவளின் குழந்தை இங்கே எப்படி என்று யோசிக்கையில் அங்கு வேலை செய்தவர் ஒருவர் தான் பார்த்ததை சொன்ன பிறகுதான் தெரிந்தது. குழந்தையை ஒரு பெரியவர் விட்டு சென்றது. அதன் பின்பே இவனுக்கு புரிந்தது குழந்தையை மிருதுளாவின் தந்தைதான் வந்து விட்டு சென்றிருக்க வேண்டும் என்றும் குழந்தை இங்கு இருப்பது மிருதுளாவிற்கு தெரிய வாய்ப்பில்லை என்றும் அதன் பின் ஆரா வாங்கி சென்ற அந்த விலாசத்தை இவனும் வாங்கி கொண்டான்.
இதற்கிடையில் அவனுக்கு பெங்களூருக்கு இடம் மாற்றம் கிடைக்க அங்கே சென்று சில மாதம் கழித்து ஆராவைப் போல இவனும் தன் துப்பறியும் வேலையை செய்ய ஆராவைப் போலவே இவனுக்கும் குழந்தை கௌதமிடம் இருப்பது தெரிந்தது. இதற்கிடையில் இந்த விபரத்தை மிருதுளாவிடம் கூறி எப்படியாவது குழந்தை மற்றும் இவளுடன் மீண்டும் சேர்ந்து விட வேண்டும் என்றும் நினைத்தான். ஆனால் அதற்குள் மிருதுளா குடும்பத்துடன் பெங்களூர் சென்று விட்டது தெரிந்தது. அதன் பின் தன் வேலைக்கு நடுவே மிருதுளா இருக்கும் இடத்தை தேடினான். அப்பொழுதுதான் ஒரு நாள் அலுவலக விருது வழங்கும் விழாவில் அவளை கௌதமுடன் பார்த்தது. மிருதுளா இன்னொருவனை திருமணம் செய்து கொண்டாளா என்ற அதிர்ச்சி ஒரு பக்கம் என்றால், கௌதமின் பெயரை கேட்டதும் ஒருவேளை மிருதுளாவின் குழந்தையை வாங்கி சென்ற கௌதமாக இருக்குமோ என்ற சந்தேகம் இவனுக்கு எழுந்தது. அதன்படி அந்த விலாசத்திற்கு சென்று பார்க்கையில் தான் தேடும் கௌதம் தான் மிருதுளாவின் கணவன் என்றும் தெரிந்து கொண்டான். பின் அங்கு வசிப்பவர்களிடம் விசாரித்த பின்புதான் கௌதமின் மனைவி இறந்து விட்டாள் என்ற செய்தி இவனுக்கு தெரிய வர, அதன் பிறகே அவனிடம் இருக்கும் குழந்தை தேஜா மிருதுளாவின் குழந்தையாகத்தான் இருக்கக்கூடும் என்று யூகிக்க முடிந்தது. ஏனெனில் கௌதமை ஆரா தேடி சென்றது அவன் ஆசிரமத்தில் இருந்து தத்தெடுத்து சென்ற மிருதுளாவின் குழந்தையை திரும்பி வாங்குவதற்கு என்று சந்துரு அறிவான். அப்பொழுது தேஜா தன் குழந்தைதான் என்ற உண்மை மிருதுளாவிற்கு தெரியுமா? தெரிந்துதான் கௌதமை திருமணம் செய்து கொண்டாளா, இல்லை தெரியாமல் எதேச்சையாக இவர்கள் திருமணம் நடந்ததா என்பதுதான் இப்பொழுது இவனுக்குள் இருக்கும் கேள்வி. இதற்கிடையில் நேற்று மிருதுளாவை கடையில் வைத்து பார்த்த பொழுது அவளின் கலங்கிய கண்களை பார்க்கையில் இன்னும் அவள் தன்னை நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று தவறாக நினைத்து கொண்டான் சந்துரு. ஆகவே இன்று அவளை கௌதம் இல்லாத சமயம் நேரில் சென்று சந்தித்து அவளிடம் எப்படியாவது பேசி, ஒருவேளை குழந்தையை பற்றிய உண்மை அவளுக்கு தெரியவில்லை என்றால் உண்மையை அவளிடம் சொல்லி கௌதமிற்கு எதிராக அவளை திருப்ப வேண்டும் என்று முடிவு செய்தான். அப்படி அவள் கௌதமை வெறுக்க நேர்ந்தால் அடுத்து எப்படியாவது அவளின் மனதை கரைத்து தன்னுடன் அழைத்து செல்லலாம் என்று நினைத்தான். அதாவது தேஜா என்னும் குச்சியை வைத்து அவர்களுக்குள் குட்டையை குழப்பி அதில் மீன் பிடிக்க திட்டம் தீட்டினான் இவன். சந்துரு நினைத்தது போல் உண்மை தெரிந்த பின் மிருதுளா கௌதமை வெறுப்பாளா? எல்லாவற்றையும் யோசித்த பின் ஒரு முடிவுடன் சந்துரு மிருதுளாவை பார்க்கவென கிளம்பி வர, இங்கே மிருதுளா கௌதம் கிளம்பி சென்றதும் வழக்கம் போல காலை செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்துவிட்டு தேஜாவிற்கு உணவை ஒரு கிண்ணத்தில் பிசைந்து எடுத்துக்கொண்டு ஹாலிற்கு வந்தவள் கிண்ணத்தை டேபிளில் வைத்துவிட்டு கீழே தரையில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை தூக்க செல்லும் நேரம் வாசலில் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. பெரியவர்கள் அனைவரும் அருகில் இருந்த கோவிலில் பூஜை என்ற காலையிலேயே புறப்பட்டு சென்றிருந்தனர். அவர்கள் வர எப்படியும் மதியத்துக்கு மேல் ஆகும் என்று மிருதுளாவிற்கு தெரியும். அப்படி இருக்கையில் இப்பொழுது யார் வந்திருக்க கூடும் என்ற சந்தேகத்துடனேயே சென்ற வாசல் கதவை திறந்தவள் எதிரில் நின்றிருந்த சந்துருவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். நேற்று தன் கணவன் அவ்வளவு சொல்லியும் சந்துரு வீட்டிற்கே வந்திருக்கிறானே என்று நினைத்தவளுக்கு இரவு கௌதம் சொன்னது ஞாபகம் வர அவனை தவிர்க்கும் பொருட்டு உடனே கதவை மூடப்போனாள். அதற்குள் சந்துரு, மிருதுளா ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லவும், உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை என்ற பதிலுக்கு முகத்தில் அடித்தாற்போல கூறியவள் கதவை அடைக்கப் போக குறுக்கே கையை நீட்டியவன், உன்னோட குழந்தை சாகல மிருதுளா, உயிரோட தான் இருக்கு, அதை பத்தி தான் பேசணும் என்று படபடவென அவன் சொல்லிவிட ஒரே நொடி சில என நின்றவள் அடுத்த நொடி இவன் பேச்சை நம்பாது, பொய் சொல்லாதீங்க, நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்று எரிச்சலாக கூற, சந்துருவிற்கு மனதிற்குள் மிருதுளாவிற்கு இந்த உண்மை தெரியவில்லை என்று நினைத்து உற்சாகம், இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது என்ற மனதுக்குள் உறுதி எடுத்து கொண்டவன், நான் பொய் சொல்லல மிருதுளா, இது அம்மா மேல சத்தியம், என்ன நம்பு என்ற இவன் ஏக்கமாக பதில் கூற, இப்பொழுது கோபமாக அவனை முறைத்து பார்த்த மிருதுளா, பேசணுங்கிறதுக்காக எது வேணா சொல்வீங்களா? இதுக்கு என்ன ஆதாரம்? இனிமேலும் நான் உங்களை நம்புறதா இல்ல என்று பட்டென்று சொல்லிவிட, தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அவள் முன் நீட்டியவன், இதுதான் என்கிட்ட இருக்கிற ஆதாரம், உன் குழந்தை வேற யாரும் இல்ல, இப்ப நீ யாருக்கு அம்மாவா இருக்கிறையோ அவதான் உன்னோட உண்மையான குழந்தை,
நீ உன் வயித்துல சுமந்து பெத்த பொண்ணு. உன் குழந்தை செத்து போயிடுச்சுன்னு பொய் சொல்லி அந்த குழந்தையை உங்க அப்பா அனாதை ஆசிரமத்துல போட்டுட்டு வந்துட்டாரு. இந்த உண்மை ஆராவுக்கும் தெரியும். அந்த குழந்தையைத்தான் நீ புருஷன்னு சொல்லிட்டு இருக்கிறையே கௌதம் தத்தெடுத்து வளர்க்கிறான். அநேகமா இந்த உண்மை உங்க கல்யாணத்துக்கு முன்னமேயே கௌதமுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி அதால கூட அவன் உன்னை கல்யாணம் செஞ்சிருக்கலாம் என்று அவன் பேசிக்கொண்டே போக, அதிர்ச்சியில் சிலை என உறைந்து நின்ற மிருதுளா சட்டென்று அவனிடமிருந்து அந்த சீட்டை வாங்கி பார்க்க, அது இன்னாருக்கு இன்னைய தேதியில் குழந்தை அடாப்ஷன் கொடுக்கப்பட்ட விவரத்தை தெரிவிக்கும் சர்டிபிகேட். அதில் இருந்த தேதி, அந்த ஆசிரம விலாசம் எல்லாம் இவளுக்குள் சிறு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்த போதும் அவளால் முழுதாக இதை நம்ப முடியவில்லை. தேஜா தன் குழந்தை என்பதை என்ற உண்மையை விட தேஜா கௌதமால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையா என்ற அதிர்ச்சி அவளுக்கு பெரியதாக இருந்தது. இதனால் வரை அப்படி எந்த ஒரு அறிகுறியும் இவள் கண்களுக்கு தெரியவில்லை. யோசிக்க யோசிக்க அவளுக்கு குழம்புவது போல இருக்க, பல நிமிடங்கள் கழித்தே அன்றொரு நாள் தேஜா என்ற பெயர் போட்ட ஃபைல் ஒன்றை பரனில் பார்த்த ஞாபகம் வந்தது. அப்பொழுது உண்மையில் தேஜா கௌதமின் சொந்த குழந்தை இல்லையா என்று யோசிக்கும் பொழுதே அவளுக்கு அதிர்ச்சி. ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ? அவரின் கடந்த காலம் தனக்கு தெரியாததால், ஒருவேளை இது உண்மை என்றாலும் இத்தனை நாளில் ஏன் கௌதம் தன்னிடம் இந்த உண்மையை சொல்லவில்லை? ஒருவேளை நான் அவளை என் பிள்ளையாக நடத்த மாட்டேன் என்று நினைத்தாரோ? ஆனால் தேஜா மேல் நான் வைத்திருக்கும் பாசம் அவருக்கு தெரியவில்லையா? இத்தனை நாளுக்கு பிறகும் இப்பொழுதும் என்னிடம் சொல்ல தோன்றவில்லையா? என் மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லையா என்ற பல கேள்விகள் அவள் மனதில் உதித்த அதே நேரம், அப்படி சந்துரு சொல்வது உண்மையாக இருந்தாலும் தேஜா தன் குழந்தை என்பதற்கு என்ன சாட்சி? அவள் வேறு யாருடைய குழந்தையாக கூட இருக்கலாமே. இதற்கு என்ன ஆதாரம் என்ற கேள்விகள் அவள் மனதை குழப்ப ஆரம்பித்தது. அதை சந்துருவிடமே கேட்டாள். நீங்க சொல்றது உண்மைனாலும் தேஜா ஏன் குழந்தைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதை எப்படி நான் நம்ப முடியும்? ஏன் நீங்க பொய் கூட சொல்லலாமே. நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட பொய் சொன்னதில்லைன்னு உனக்கே தெரியும் மிரு. எதுனாலும் உண்மையை சொல்லிடுவேன். ஈவன் குடிச்சிட்டு வந்தா கூட சொல்லிடுவேன். என்ன, எனக்கு கொஞ்சம் அதிகமா சந்தேக புத்தி இருந்தது, உண்மைதான். அதனால தான் உன்னை கஷ்டப்படுத்தின. ஆனா இந்த விஷயத்துல உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை மிருதுளா. நான் சொல்றது பொய்னா சரி, நீ என்ன நம்ப வேண்டாம். ஆராவுக்கு ஃபோன் போட்டு கேளு. அவ மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டா நான் இனி உன் முகத்துல கூட மிழிக்க மாட்டேன் என்ற உத்தமன் போல சந்துரு பேச, அவன் அவ்வளவு உறுதியாக சொன்னது இவள் மனதை குழப்ப, பல நிமிட யோசனைக்கு பின்பே ஆராவிற்கு ஃபோன் போட்டாள். 3 முறை முழுவதுமாக ரிங் அடித்த பின்பே ஆரா அழைப்பை ஏற்க, எடுத்த எடுப்பிலேயே மிருதுளா அவளிடம், ஆரா, ஹாஸ்பிட்டல்ல என்னோட குழந்தை செத்து போச்சுன்னு அப்பா சொன்னது உண்மையா என்ற துக்கம், எதிர்பார்ப்பு, மகிழ்ச்சி, ஏமாற்றம் என பல உணர்வுகளை உள்ளடக்கிய குரலில் இவள் கேட்க, அந்த பக்கம் அதிர்ந்து போன ஆரா, என்னக்கா, ஏன் திடீர்னு இப்படி கேட்குற என்ற பதில் கேள்வி கேட்க, முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லு ஆரா என்றவளின் குரலில் கொஞ்சம் கோபம் கலந்திருந்தது. ஆனால் ஆராவோ, இப்ப இந்த பேச்சு எதுக்குக்கா? யார் உங்ககிட்ட இதெல்லாம் பத்தி பேசினா என்றாள் பதிலுக்கு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஆரா. தேஜா நான் பெத்த பொண்ணு, அப்படித்தானே என்றவளின் குரலில் உள்ளடக்கிய ஆதங்கம் தெரிய, அந்த பக்கம் இவள் பேச்சில் மீண்டும் ஒரு முறை அதிர்ந்து போன ஆரா, அக்கா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்ற அதிர்ச்சியுடன் கேட்க, எப்படியோ தெரியும். இது உண்மையா? அதை முதல்ல சொல்லு. நீ இப்போ உண்மையை சொல்லலைன்னா இனி செத்தாலும் உங்ககிட்ட பேச மாட்ட ஆரா என்று இவள் உறுதியாக கூறிவிட, அந்த பக்கம் அமைதி. பல நிமிடங்கள் கழித்து ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு கொண்ட ஆரா, ஆமாக்கா, உன் குழந்தை சாகல. தேஜாதான் நீ பெத்த பொண்ணு. உங்ககிட்ட சொல்லக்கூடா என்று இவள் பேசி கொண்டிருக்கும் போதே போன் பட்டென்று வைக்கப்பட்டதற்கான அறிகுறியாக பீப் ஒலி கேட்டது. இதில் பதறிப்போன ஆரா மீண்டும் மிருதுளாவின் தொலைபேசிக்கு அழைக்க, ரிங் அடித்து கொண்டே இருக்க போன் எடுக்கப்படவில்லை. 2-3 முறை முயற்சி செய்து பார்த்த ஆரா உடனடியாக கௌதமிற்கு அழைத்து மிருதுளா பேசி அனைத்தையும் கூறினாள். ஆரா சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன கௌதம்
தான் சொல்லலாம் என்று நினைத்திருக்கும் நேரம் அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிந்தது என்ற யோசனையாக இருந்தது. ஆராவிடம் பேசிவிட்டு வைத்தவன் மிருதுளாவிற்கு அழைக்க இப்பொழுதும் ரிங் போய்க்கொண்டே இருந்ததே தவிர எடுக்கப்படவில்லை. ஆரா குடும்பத்தையும் தன்னையும் ஜெய்யையும் தவிர வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவர்கள் யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கையில் யார் செய்த வேலையாக இருக்கும் என்ற யோசனையுடன் உடனடியாக அலுவலகத்தில் லீவ் சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு விரைந்தான். அதே நேரம் அந்தமானில் ஹோட்டல் அறையில் கௌதமிடம் பேசிவிட்டு வைத்த ஆராவும் வெளியே சென்றிருந்த ஜெய் வந்ததும் விஷயத்தை சொல்ல உடனடியாக அங்கிருந்து புறப்படுவது என்று இருவரும் முடிவு செய்து பொருட்கள் அனைத்தையும் பேக் செய்துவிட்டு ஹோட்டல் லாபியில் விமான டிக்கெட் பற்றி விசாரிக்க அன்று இரவு தான் ஃப்ளைட் இருப்பதாக கூற வேறு வழி இல்லாமல் அதையே புக் செய்துவிட்டு கிளம்ப காத்திருந்தனர். அக்காவிடம் பேசியதை பற்றி பெற்றோரிடம் சொல்லலாமா என்று ஆரா யோசிக்க ஜெய்யோ அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அவனுக்கு தன் அண்ணன் மேலும் மிருதுளா மேலும் நம்பிக்கை இருந்தது. பயப்படும் அளவிற்கு அவர்கள் இந்த பிரச்சனையை பெரிதாக்க மாட்டார்கள் என்று நினைத்தான். அதைவிட எடுத்து சொன்னால் அண்ணி புரிந்து கொள்வார்கள் என்று முழுவதுமாக மிருதுளாவை நம்பினான். அவனின் நம்பிக்கை வெற்றி பெறுமா? இங்கே ஆராவிடம் பேசிவிட்டு போனை வைத்த மிருதுளா இடிந்து போய் சோஃபாவில் அமர அவள் பின்னோடு வாசல் அருகில் சென்று நின்ற சந்துரு, நான் பொய் சொல்லல மிருதுளா, நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப மாறிட்டேன். உன் பக்கம் உண்மை தெரியாம அம்மா செஞ்ச சதியில உன்னை பத்தி தப்பா பேசி உன்னை உதறி தள்ளிட்ட. உண்மை தெரிஞ்ச பிறகு எப்படியாவது உன்னை தேடி வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னையும் நம் பொண்ணையும் கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சு உன்னை எப்படி தேடுன்னு தெரியுமா மிரு? ஆனா அதுக்குள்ள உனக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துடுச்சு. சரி, உன் குழந்தையோட நீ சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட. ஆனா எப்ப குழந்தையை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே உன்னை தேடி வந்துட்ட என்று கூறியவன் ஒரு நிமிட அமைதிக்கு பிறகு கரகரப்பான குரலில், என்ன நடந்தாலும் சரி மிருதுளா, நான் உனக்காக இருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ற மிரு, நம்ம பொண்ணையும் என்றவன் குனிந்து தரையில் விளையாடி கொண்டிருந்த தேஜாவின் கன்னத்தில் லேசாக தட்டிவிட்டு நிமிர்ந்தவன், நான் போயிட்டு வர மிருதுளா, எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு இருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றான். ஆனால் அவன் சொன்னது செய்தது எதுவும் மிருதுளாவின் கருத்தில் பதியவில்லை. சுவற்றில் நிலை குற்றிய பார்வையுடன் அமர்ந்திருந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.